டே 2. இன்னைக்கு எங்கெல்லாம் போயிருக்கோம், என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தூங்கி எஞ்ச உடனே ரொம்ப பசியாக இருந்துச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓடி வந்துட்டோம். இங்கே வந்தால் மெனு வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப 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 பிடிச்ச ஐட்டம்ஸாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் இட்லி தேடி ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன். இந்த இட்லியை விட என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, பொங்கல் சாப்பிட்டு பாரு செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இட்லி, பொங்கல், வடை, பூரி நான் சாப்பிட்ட ஐட்டம்ஸா. தென் அப்புறம் வந்து எக்கு, தென் ஜூஸ், அப்புறம் ஏதோ நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்டேன். தென் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டேன். நான் பைனாப்பிள் ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸில். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எதையுமே விட்டு கொடுக்க முடியல டேஸ்ட்டில். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம பூரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியுமே செகண்ட் டைம் நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிடலான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மில்க் ஷேக் வந்து கண்ணில் பட்டுச்சு. சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் ஜூஸும் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட குட்டியும் போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. சரி, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கார்கிட்ட போனால் பயங்கர பனி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி க்ளீன் பண்ணும்போது தான் வந்து ஒரு ரீல் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ரீலுக்கு வந்து நிறைய பேர் காருக்கு வலிக்க போதா அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீல் வந்து நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க.
அகெயின் ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் போகிறோம். பட் குளிக்கெல்லாம் போகிறதில்ல, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிட்டு அப்படி போயிடலாம். ஸ்விம்மிங் பூல் ரொம்ப தூரம் போகணுமோ அதுதான் தெரியல. முதல்ல இந்த வழி கரெக்டா அடி பாவி தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். அங்க ஒரு ஆளு கத்தின்னு இருக்கிறா. கரெக்டா தப்பா? எனக்கு என்னமோ தப்பான்னு தோணுது. தப்போ? அப்புறம் எப்படி அங்க ஒரு வாட்ச்மேன் இருக்காரு, அவர்கிட்ட இங்க ஊஞ்சல்லாம் இருக்கு. இங்க ஆனா பார்க்கு வரும்னு நினைக்கிறேன். அங்கதான்டா இருக்கு. சைக்கிள் இங்கதான் எடுக்கிறாங்களோ? ஆமா, அது கூட ஓட்ட விட்டேன். வீட்டுக்கு போய் ஒரு 4-5 days பிஸியாக இருப்பேன் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. பின்ன 12 மணிக்கு மேலே இருந்தால் கழுத்தை பிடிச்சி வெளில துரத்துருவாங்க. அவங்க துரத்துவாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கரெக்டு, உண்மைதான். இப்பயே துணியை போய் வேங்கடிங்கிறாரு. எவ்வளோ நேரம் முதல்ல அப்படியே ஜர்ற நானே பார்க்கல போய் இறங்க. ஓஹோ, இங்க இருந்தா? ஆமா, அதுக்குதான். கச்சிடுமா பாவம், நீ ஏதோ குடுக்குறான்னு ஓடி வருதுங்க. வைட் குட்டி அங்க இருக்கு. இதோடா கியூட்டி, ஏன் உனக்கு இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? கேரட் குக்கும்பர் சாப்பிட்டு இருக்கு. बेंगलुरु जाएगा, हमें बोला 15 मिनट चाहिए मेरे को। बेंगलुरु जाएगा? हाँ, वो बेंगलुरु जाएगा। कंपनी से है क्या? हाँ, चप्पल बोल लो, ओके ओके। உடையாது. வெளியே இருக்கிறவர் உன்னை பார்த்தா அவ்வளவுதான், 10,000 கூட எகிரலாம், ஆனா கிழிஞ்சிட்டா.
எருமை கிழிஞ்சு இதுல ஓகே அது உள்ள புகுந்து போயிட்டு வெளியே வர பண்ணு போ போ வாவ் ஷர்மி கிரேட் அதுதான் ரொம்ப காமெடியா இருக்க போகுது பாரு vlog அந்த ஊஞ்சல்ல சும்மா லேசா வெயிட் போடும் யாரோ வராங்க அது உள்ள எப்படி போவனே அந்த பால்ஸ்குள்ள உட்கார் ஆராத்தியா கேட்ச் போடு அத்தைக்கு பால் கேட்ச் போடு அவர் வராங்கன்னு நான் பார்க்குறேன் ஆராத்யா குட்டி தூங்குதுமா உள்ள